வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கீப் கெஸிங் கேரளா லாட்ரி யூடியூப் சேனல். கேரளா லாட்ரிக்கான கெஸிங் நம்பர் தான் நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்கீங்க. டெய்லி இதே மாதிரி கண்டினியூஸ் வீடியோக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த கேரளா லாட்ரி சரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி தான் நடந்துகிட்டு இருக்கு. கவனமாக விளையாடுங்க. இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை படித்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம நாளைக்கான கெஸ்ஸிங்கை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்றைக்கி வந்த ரிசல்ட்டும் நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கும் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ரீக்கப் பார்த்துட்டு நம்ம நாளைக்கான கெஸ்ஸிங் நம்பருக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்த ரிசல்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 438 அப்படின்றது தான் வந்து இன்றைக்கான ரிசல்ட். நம்ம கொடுத்த கெஸ்ஸிங் வந்து எப்படி வந்து நம்ம நேற்று கொடுத்த கெஸ்ஸிங் வந்து ஒரு பேட்டர்ன் வந்து ஃபாலோ பண்ணியிருந்தோம். அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா பிசியில் வந்து ஒரு நம்பர், அதாவது ஒரு ஆட் நம்பர் வந்து ஃபாலோ ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம நேற்று வந்து கெஸ்ஸிங் அந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணி, அதாவது இங்கே வந்து ஒரு பிசியில் ஒரு 96, இங்கே பாருங்கள் ஒரு 56, ஸோ அதே மாதிரி இங்கே 36 அப்படின்ற நம்பர் 536 ஸோ அந்த மாதிரி அந்த பேட்டர்னில் ஒருவேளை நாளைக்கு ஒரு 76 அப்படி இல்லைன்னா வந்து ஒரு 16 வந்து பிசியில் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம கெஸ்ஸிங் வந்து பிசியில் வந்து 16 இல்லை 76 அப்படின்ற ஒரு கெஸ்ஸிங்கில் 716 இல்லைன்னா 176 அப்படின்ற ரெண்டு நம்பர் வந்து நம்ம கெஸ்ஸிங்கில் வந்து கொடுத்துருந்தோம். சரிங்களா, இதுவுமே ஒரு நல்ல பேட்டர்னாக ஒரு நல்ல நம்பர் தான். இந்த பேட்டர்னை அவன் எடுத்து இன்னைக்கான கேம் வந்து ஆடலை. இன்னைக்கான கேம் வந்து அவன் எப்படி அடிக்கானா 428 438 அப்படின்னு சொல்லி அடுத்த நாளே வந்து சி போர்டு 2 ஏசி போர்டில் வந்து 48 அப்படின்றதே வந்து கண்டினியூஸாக 2 நாளும் வந்து கேமில் எடுத்து ஆடியிருக்கான். சரிங்களா, ஸோ இதை வச்சுட்டு நம்ம நாளைக்கான கெஸ்ஸிங்கை பார்க்கலாம். நாளைக்கான கெஸ்ஸிங் வந்து ஒரு பேட்டர்னில் வந்து வந்திருக்கு. சரிங்களா, ஸோ அந்த பேட்டர்னில் என்னென்னு பார்த்தீங்கன்னா வீக்லி சார்ட்டில் ஒரு பேட்டர்ன் வந்து கரெக்டாக வந்து உட்காருது. ஸோ அதை வச்சு நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது இங்கே பாருங்கள், பிசியில் வந்து நாளைக்கு வந்து வெள்ளிக்கிழமை இல்லைங்களா, ஸோ ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா வீக்லியில் வந்து ஒரு பேட்டர்ன் வந்து இருக்குது. அதாவது போன வாரம் என்ன வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா பிசியில் வந்து ஒரு 30, அதாவது 730 அப்படின்றதுல வந்து அந்த 30 வந்து திருப்பி அவன் ஏபியில் வந்து 03 அப்படின்ற நம்பர் வந்து கொடுத்துருக்கான். ஸோ அதே மாதிரி இங்கே அதுக்கு முன்னாடி இருக்க நம்பரில் வந்து இந்த 68 அதாவது ஏசி 68, ஸோ அதை வந்து அவன் பிசி 68 எடுத்து ஆடுறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. அதாவது இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து அவன் பிசி 30 தான் அவன் வந்து திருப்பி வந்து எடுத்து 03 அப்படின்னு சொல்லி எடுத்து ஆடிருக்கான் ஏபியில். ஸோ அதே பேட்டர்னில் மேலே இங்கே பிசி எடுத்ததுனால ஒருவேளை நாளைக்கு ஏசி 68 வந்து அவன் பிசியில் 68 அப்படின்னு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. சரிங்களா, ஸோ பிசி 68 அப்படின்றது ஒரு நல்ல நம்பராக வந்து இருக்குது. ஸோ தொடர்ந்துமே வந்து போன மாதமும் வந்து இந்த 38 வந்து போன மாதம் வந்து 2 வாட்டி வந்து எடுத்து ஆடியிருக்கான். ஸோ அந்த மாதிரி 2 வாட்டி எடுத்து ஆடினால இந்த மாதமும் வந்து இந்த 68 பிசியில் வர்றது வந்து ரொம்பவே வந்து காமனான ஒரு விஷயம். அதாவது ஒரு 68 அப்படின்றது வந்து பிசியில் வர்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. சரிங்களா, ஸோ பிசி 68 வருது அப்படின்னா இதை வந்து நான் மந்த்லி சார்ட்லேயும் வந்து இதை வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த மந்த்லி சார்ட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு என்னமே புரியும். ஸோ பிசியில் 68 அப்படின்ற நம்பர் வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. நம்ம அடுத்தது வந்து நம்ம ஏ போர்டு என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மந்த்லி சார்ட்லேயும் வந்து இங்கே பாருங்கள் ஒரு பேட்டர்ன் வந்து இருக்குது. அதாவது போன மாதம் டிசம்பர் மாதத்துலேருந்து பாருங்கள், அதாவது 880 நவம்பர் டிசம்பர் அடுத்தடுத்த மாதம் வந்து சேம் நம்பர் வந்து கொடுத்துருக்கான். ஸோ சேம் நம்பர் கொடுத்ததுனால அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 439, இந்த 439 அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 184. ஓகேங்களா, ஸோ இந்த 184 அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 063. ஸோ ஒரு மாதம் விட்டு இந்த நம்பரை எடுத்து ஆடுறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த 880 வந்து சேம் நம்பராக கொடுத்துட்டான். இந்த 439 வந்து இங்கே 184 அப்படின்ற நம்பரை வந்து ஒரு நம்பர் மட்டும் இந்த 43 ஏபி போர்டில் இருக்கிறத பிசி போர்டில் ஒரு நம்பரை திருப்பி 84 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டான். ஸோ ரிமைனிங் இருக்கிறது இந்த 063. இந்த 063 தான் நம்ம நாளைக்கான ஒரு கெஸ்ஸிங் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். சரிங்களா, ஸோ நான் 063 அப்படின்ற நம்பரை வந்து நம்ம ஏற்கனவே வந்து பிசி போர்டில் 68 அப்படின்ற நம்பர் வந்து நம்ம கெஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒருவேளை இந்த 63 அவன் திருப்புறான் அப்படின்னா 68 அப்படின்ற நம்பர் வந்து வந்துடும். ஓகேங்களா, ஸோ ஒருவேளை நாளைக்கு ஏசி போர்டில் வந்து இந்த 03 அப்படின்னு வந்தாலும் அந்த 03 திருப்புறான் அப்படின்னா ஏசி போர்டுக்கு ஒரு 03 இங்கே வந்து 58. ஓகேங்களா,
ஸோ இது ரெண்டுமே வந்து பவர் நம்பர் வந்து ஏசியில் ஓகேங்களா. ஸோ ஏசியில் நாளைக்கு 58 அப்படின்னு வருதுன்னா நம்ம ஏற்கனவே வந்து பிசி போர்டில் வந்து 68 அப்படின்னு கெஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஏசி போர்டுக்கு வந்து 58 அப்படின்ற நம்பர் வச்சு நம்ம 568 அப்படின்ற நம்பர் வரத்துக்கு நாளைக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது சரிங்களா. ஸோ இதை வந்து ஒரு ஃபேன்சி நம்பரு. ஸோ போன மாதமும் இதே மாதிரி ஒரு கேமை வந்து அவன் எடுத்து ஆடியிருக்கான். 563 அப்படின்ற நம்பர் வந்து வந்திருக்கு போன மாதம். ஸோ அந்த நம்பர் அந்த அடிப்படையில் ஒரு நம்பரை மட்டும் அவன் திருப்பி 568ன்னு கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு நிறைய இருக்குது. அதே மாதிரி 68 அவன் பிசியில் வந்து இன்னும் அடிக்கலை. ஸோ அதனால் வந்து இந்த மாதம் ஸ்டார்டிங்கில் எடுத்த 68 அப்படின்ற நம்பர் வந்து பிசியில் ஆடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதோட இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 56 வந்து அவர் 2 நாளுக்கு முன்னாடி அதாவது மே 3ஆம் தேதி தான் வந்து 563 அப்படின்ற நம்பர் வந்து அடிச்சிருக்கான். இந்த 563ல் ஏசி 56. ஸோ அதை வந்து ஏபி 56 அப்படின்னு கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு நிறைய இருக்குது ஓகேங்களா. இந்த 568 வந்து நாளைக்கு கேமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேங்களா. அதோட இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த 880 அப்படின்றது சேமாக வந்துச்சு. இந்த 439 அப்படின்ற நம்பரை வந்து அவன் வந்து 2 வாட்டியுமே வந்து திருப்பியிருக்கான். இங்கே பாருங்கள், ஒரு வாட்டி வந்து ஒரு நம்பர் மட்டும் திருப்பி 84. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 49 அதாவது ஏசி 49 பிசி 49ல் மறுபடியுமே அவன் எடுத்து ஆடிட்டான். ஸோ இந்த 063 நாளைக்கு ஃபுல்லாக திருப்புறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. அதனால் வந்து வீக்லி சார்ட்லேயும் வந்து இந்த நம்பர் கரெக்டாக வருது, மந்த்லி சார்ட்லேயும் வந்து இந்த நம்பர் கரெக்டாக வர்றதுனால நாளைக்கு 568 அப்படின்ற நம்பர் வந்து கேமில் வர்றதுக்கு ஒரு பக்காவான ஒரு பேட்டர்னில் வந்து நிற்கிது. ஸோ இதன் அடிப்படையில் தான் வந்து உங்களுக்கு நான் ஏசி 58 பிசி 68 அப்படின்ற நம்பர் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இதை இந்த நல்ல நம்பரு, இந்த நம்பரை கேமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு நாளைக்கு பிசியில் ஒரு 68 வந்துச்சுன்னா ஒரு பக்காவான ஒரு கேமாக இருக்கும் சரிங்களா. ஸோ இந்த பேட்டர்னில் உங்களுக்கு வேறு ஏதாவது கெஸ்ஸிங் நம்பர் வருது, இல்லை நீங்கள் ஃபாலோ அப்பில் ஏதாவது நம்பர் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அந்த நம்பரை கூட கேமில் எடுத்து ஆடிக்கோங்க சரிங்களா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு ரிசல்ட் வந்ததும் இதே மாதிரி ஒரு அழகான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் கீப் கெஸ்ஸிங். நன்றி, வணக்கம்.